நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலயமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்ஐபியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிள் ரூல் சொல்கிறேன். 7531 அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா 7 அப்படின்ற இட் ரெப்ரசன்ஸ் உங்களுடைய 7 இயர்ஸ் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட் அது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. லாஸ்ட்டு 25 இயர்ஸோடைய டேட்டா இது. அடுத்த 5 ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னன்னாக்கா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். மல்டி அசெட்டாக இருக்கட்டும், ஃப்ளெக்ஸி, லார்ஜ், ஸ்மால், வேல்யூ, மொமெண்டம். ஸோ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் நீங்கள் டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணுறணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் 5 ரெப்ரசன்ட் பண்ணுறது. 3 அப்படின்னாக்கா இரிட்டேஷன் ஃபேஸ், பேனிக் ஃபேஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். அதாவது சிங்கிள் டிஜிட்டையும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, டபுள் டிஜிட்டையும் பார்த்துருப்பீங்க, சம்டைம்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லா சைக்கிள்ஸ்லையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓவர் த லாங் பீரியடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நம்பர் 1 இட் ரெப்ரசன்ஸ் தி எவ்ரி இயரும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எஸ்ஐபியோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும்.